ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில 2+2 டயலாக் அப்படிங்கிறது நாளைய தினம் நடக்க இருக்குது. இதற்காக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மேலும் இதுல அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்டோனி பிளிங்கன், அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் லோயட் ஆஸ்டின் ஆகியோரையும் சந்திச்சு பேசுறாங்க. இந்த சந்திப்புல இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து பல்வேறு முக்கியமான ராணுவ தளவாடங்கள் பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், உக்ரைன் ரஷ்யா இடையில கடுமையான மோதல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சந்திப்பு நடக்கிறதுனால அது பத்தியும் இந்தியா விவாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. மேலும் கடந்த சில நாட்கள்ல பல்வேறு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள்லாம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. முக்கியத்துவம் வாய்ந்த ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோவ் செர்காய் அவர்கள் கூட இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில 2+2 டயலாக் அப்படிங்கிறது நடக்குது. கடந்த முறை இதே மாதிரி இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த 2+2 டயலாக்ல அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையில காம்கோசா, பெக்கா, LEMOA இந்த மாதிரி முக்கியமான ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில கையெழுத்தா இருந்தது. 2016 டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆசியாவில் இந்தியாவை மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர், அமெரிக்காவுடைய மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னரிங் கண்ட்ரியா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதற்கு முன்னாடி சவுத் கொரியா, ஜப்பான் இரண்டு நாடுகளோடையும் தான் அமெரிக்கா இந்த மாதிரி மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னரா ரெண்டு நாடுகளையும் தான் அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு இந்தியாவையும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. 2016க்கு அப்புறம் இந்தியா அமெரிக்கா இடையில வலுவான உறவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. மேலும் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து பிரத்யேகமா MQ-9 பிரெடேட்டர் ரக ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு பெரிய அளவுல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் தான் இந்த MQ-9 ட்ரோன்ஸ் வடிவமைக்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கால சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்ப இந்த ஜெனரல் அட்டாமிக்ஸ் CEO சந்திச்சு பேசுறாங்க. நாளைய தினம் நடக்கக்கூடிய சந்திப்புல இந்த 30 எண்ணிக்கையிலான பிரெடேட்டர் ட்ரோன்ஸ், இந்த ட்ரோன்ஸ் வாங்குறதுல உள்ள பெரிய சிக்கல் என்னன்னா, அந்த ட்ரோன்ஸ் பிரைஸ் அமெரிக்கா அதிகமா சொல்றதுதான். சோ அத இந்தியா கேட்கிற மாதிரி மாத்தி அவங்க அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்தியா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான விமானங்களை தேர்வு செஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் ரஃபேலுடைய மரைன் வெர்ஷனை இந்த கேரியருக்காக சோதனை செஞ்சு பார்த்தாங்க. அதன் பிறகு இப்ப அமெரிக்காவுடைய FA-18-2 சூப்பர் ஹார்னெட்ஸ் ரக ஏர்கிராப்ட்ஸையும் சோதிச்சு பார்க்க இருக்காங்க அடுத்த வாரத்துல இருந்து. சோ இது ரஃபேல் மரைன் வெர்ஷன் ஆர் F-18 இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இந்தியா தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுடைய F-18 தொடர்பாகவும் இந்த சந்திப்புல பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்தியாவுடைய MRCA ப்ராஜெக்ட்ல அமெரிக்காவுடைய F-15 ஏர்கிராப்டும் இருக்கு. சோ அந்த அமெரிக்காவுடைய F-15 தொடர்பாகவும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்த விட முக்கியமா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்குறதுனால அமெரிக்காவுடைய கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட், அதாவது காஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டம் அமெரிக்காவில் நிறைவேற்றிருக்காங்க. இதன்படி ரஷ்யா கிட்ட இருந்து மேஜரான ராணுவ தளவாடங்களை வாங்கும் நாடுகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவிப்பாங்க. சோ இந்தியா S-400 வாங்கினால இந்தியா மேல அந்த தடையை அமெரிக்கா அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது சம்பந்தமா அந்த தடையிலிருந்து விலக்கு பெறுறது தொடர்பா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச அளவுலையும் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு மத்தியில இந்தியா மற்றும் அமெரிக்கா 2+2 டயலாக் மேற்கொள்றது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவு நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.